தமிழ் கேட்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் மின்னும் மனசின் அன்பு வணக்கம். ஒரு காரியத்தை சாதிக்கணும், இல்லை வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னா மன உறுதி கண்டிப்பாக வேணும். பெரிய லட்சியங்களையோ இல்லை பெரிய காரியங்களோ சாதிக்க தான் மன உறுதி வேணுமா அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன செயல்பாடுகளுக்கு கூட மன உறுதி இருந்தால் தான் அதை செய்து முடிக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. தினமும் காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் 7 மணிக்கு இல்லாமல் 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா, நம்ம மனசில் அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி இருந்தால் மட்டும்தான் இதை கூட நிகழ்த்தி காட்ட முடியும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா செயல்பாடுகளுக்குமே மன உறுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறருடைய பொருளுக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறது, உறவினர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படுறது, நம்பிக்கையான ஒரு நபருக்கு துரோகத்தை செய்கிறது, இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் உறுதியான மனசு இல்லாமல் சஞ்சலத்தோடு இருக்கிறது தான். உறுதியான மனது இல்லாமல் இருக்கிறது தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியிலும் மன உறுதியோடு வாழக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த மன உறுதிங்கிறது என்ன தெரியுமா? 10 ரூபாய் நமக்கு கிடைச்சாலும், 1 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சாலும், இது நம்முடைய பணம் அல்ல, இன்னொருத்தருடைய பணம் நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய மனசு தான் மன உறுதி உள்ள மனசு. நம்ம அடிக்கடி ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். நடந்து போகும்போது பணம் கிடைச்சது, ஆட்டோவில் போகும்போது ஆட்டோக்காரர்கிட்ட பணம் கிடைச்சது, இல்லை அந்த ஆட்டோவில் பயணம் செய்த நடுத்தர வர்க்கத்தையோ இல்லை ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்டையோ வேறொருடைய பணம் கிடைச்சது. அந்த பணத்தை உரிய நபர்கிட்ட கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்து உரிய நபரிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தூய்மை பணியாளரோ இல்லை ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களோ, ஆட்டோ ஓட்டுநரோ, சில செய்திகள் பள்ளி மாணவர்கள் கொண்டு வந்து ஒப்படைத்தாங்க அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்போம். இப்படி இவங்க எல்லாருமே அது இன்னொருத்தருடைய பணம், இன்னொருத்தருடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன உறுதி தான் உரியவர்கிட்ட அந்த பணத்தை ஒப்படைச்சிருக்கும். இப்போ இதை உரிய நபர்கிட்ட சேர்த்ததுனால ஒப்படைச்ச நபருக்கு பேரோ புகழோ விளம்பரமோ அதை வச்சு அவங்க வாழ்வாதாரம் முன்னேறும் அப்படின்னா அதுதான் கிடையாது. இதனால் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம, பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாம, என்னுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு மன உறுதியோட வாழறாங்கல்ல, அதில் கிடைக்கிறது தான் மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் மின்னும் மனசோடு.